Hi viewers, welcome to Batma's Teacher and Blogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு பார்க்க போறோம். இது கொஞ்சம் செட்டிநாடு ஸ்டைல்ல இருக்க போகுது. இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா 1/2 kg மட்டன் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 2 தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளியா இருந்தா ஓகே. 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், 3 வெங்காயம், 2 தக்காளி நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த சைஸ்ல நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாவை ஒரு 7 காஞ்ச மிளகாவை தண்ணியில போட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் பெப்பர் மிளகு இதை போட்டு நல்லா வதக்கிட்டு ஓரளவுக்கு ரொம்பலாம் வதக்குனிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். சும்மா லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றாமல் இது வதக்கணும். இப்போ பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் நல்லா தண்ணி ஊற்றி போட்டாச்சு. அதுக்கப்புறம் மிளகு இதெல்லாம் போட்டு அப்படியே அந்த சூட்லேயே நம்ம வதக்கணும். இங்கே பாருங்கள் எண்ணெய் இருக்கிற மாதிரியே இருக்குது. இல்லைன்னா எண்ணெய் ஊற்றக்கூடாது. நல்லா இப்போ பாருங்கள் இந்த பதத்துக்கு வதக்குனா போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், ஜாரில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் இது நல்லா போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. பேஸ்ட் மாதிரி இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள் குக்கர் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு ஆயில் அதில் ஊற்றிட்டு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு. நல்லா ஆயில் சூடாகிட்ட பிறகு இங்கே பாருங்கள் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து நாங்கள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கோம் இது தனியாக. இப்போ இது வந்து ஒரு 3 ஸ்பூன் நம்ம போட போகிறோம். அப்போ தான் வந்து அந்த மட்டன் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மட்டன் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். மட்டன் ஸ்மெல்லே இருக்காது. மட்டன் வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோடனே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. வெறும் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோடைய ஸ்மெல் தான் நல்லாயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டதுனால நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா இருக்குல்ல, வெங்காயம் தக்காளி நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா இதை அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் நம்ம இதில் போட போகிறோம். இப்போ அந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இங்கே பாருங்கள் நல்லா கலரி விட்டாச்சு. இதை கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆல்ரெடி நம்ம காரம் அதில் போட்டிருக்கிறதுனால இப்போ கொஞ்சோண்டு ப்ளெயின் மிளகாத்தூள் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து தனியாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே போடணும். இப்போ பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் நம்ம உப்பு போட போகிறோம். உப்பு போட்டு கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கலக்கிட்டோம். இப்போ பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு. தனியாத்தூள் ப்ளைன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் வந்துட்ட பிறகு நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். வச்சுட்டு 2 விசில் வந்தால் போதும். இப்போ வந்து நீங்கள் வாங்குகிற மட்டனை பொறுத்து இந்த விசில் ஒன்று ஹார்டாக இருந்துச்சுன்னா ஒரு 3 விசில் 4 விசில் வைக்கலாம். இதே கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சுன்னா ஒரு 2 விசிலோட போதும் சாஃப்டாக. இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால 2 விசில் ஓகே. இது கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க. நல்லா மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போ தாளிக்க போகிறோம். சோம்பு 2 பட்டை, நெக்ஸ்ட்டு கிராம்பு ஒரு 2 கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தாளிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் தாளிச்சாச்சு. இதை அதில் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, ஸ்மெல் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி போட போகிறோம் இது மேலே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட்டு இது லாஸ்ட்டாக வந்து இப்போ பாருங்கள் 2 ஸ்பூன் இந்த பொடி போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் கொதி வந்தால் போதும். சூப்பராக இருக்கும். இந்த பொடி போட்டிங்கனாலே மட்டன் குழம்பாக இருக்கட்டும் சிக்கன் குழம்பாக இருக்கட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் வீட்டில் நாங்கள் தயாரித்த பொடி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் குழம்பு இன்னும் நல்லா திக்காக இருக்கும். பாருங்கள் பொடி போட்டாச்சு.
இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு கொதிக்க வச்சா போதும். இப்போ சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.